கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஏற்கனவே மீஷோவிலேருந்து நம்ம அந்த ஆர்டர் போட்டிருந்தோம், விதை பாக்ஸு. அதில் எவ்வளோ விதை இருந்துச்சு. அதுலேருந்து இன்றைக்கி ஒரு 3 விதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம போட போகிறோம் தொட்டிக்குள்ளே. அது என்ன விதைலான்னு பார்த்தீங்கன்னா, டர்னி பழம், குக்கும்பர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு பீன்ஸ். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நட போகிறோம். நம்ம அந்த தொட்டியை ஏற்கனவே நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம். அந்த தொட்டி தான். இதை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுக்கிடணும். அப்படின்னா தான் விதையெல்லாம் உள்ளே கரெக்டாக போகும். ஓட்டை போட்டுக்கிடும் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது நட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு பீன்ஸ். அதாவது சாதா பீன்ஸ் தான், அதை ஃப்ரெஞ்சு பீன்ஸுன்னு இருந்துச்சு அதில். அதை இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுக்கிடணும். அப்படின்னா தான் நமக்கு மண்ணும் அதுவும் ஊறி கரெக்டாக விதை முளைக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பீன்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி விட்டுக்கிடணும் நல்லா. அதுக்கடுத்து இப்போ நல்லா மூடி விட்டுக்கிடணும். இப்போ அடுத்து நம்ம இன்னொரு தொட்டியில் ஓட்டை போட போகிறோம். ஏன்னா நம்ம 3 விதை மொத்தம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா, குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் விதை வந்து இவ்வளோ காண்டு இருந்துச்சு ஒரு பாக்கெட்லேயே. அதனால் எல்லாத்தையும் அப்படியே தூற்றி விட்டுட்டேன். உள்ளே கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுக்கிடணும். இப்போ அடுத்து நம்ம டர்னி பழத்தோட விதையை தான் நம்ம போட போகிறோம். காட்டுதான் உங்களுக்கு விதையை. இவ்வளோ காண்டு இருந்துச்சு அதில் ஒரு பாக்கெட்லேயே. சின்னதாக நிறைய இருந்துச்சு. இப்போ நம்ம இதை நல்லா உழுது போட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு மூடிக்கிடணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுதோம். ஏற்கனவே காலையிலே தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அது போக ஊற்றுறோம். அப்படின்னா தான் நமக்கு விதை மிங்கிலும் மண்ணோட தண்ணியோட. இப்போ இதே மாதிரி எல்லா தொட்டிலையும் தண்ணி ஊற்றிக்கிடணும். ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து கடைசி தொட்டி ஊற்றியாச்சு. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.